இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 10.27 பார்க்க போறோம். The growth of your population is proportional to the number present. If the population of your colony doubles in 50 years, in how many years will the population become triplet? ஸோ இது வந்து நமக்கு வேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். லெட் எக்ஸ் ஆஃப் டி பி த பாப்புலேஷன் அட் டைம் டி எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, growth ஆஃப் பாப்புலேஷன், growthனா ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ டிஎக்ஸ் பை டிடி வந்து ப்ரொபோஷனல் டு நம்பர் அட் ப்ரெசென்ட். ஸோ அது வந்து எக்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ். ஸோ நமக்கு இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுக்கணும்னாலே நம்ம ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போகணும். ஸோ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே எக்ஸ். ஸோ வேரியபிள் செப்பரபிள் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா டி அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டிடி. ஸோ 1/x log x. ஸோ லாக் மாட் எக்ஸ், மாட் கட்டுக்கு போகணும், ஏன்னா லாக் பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்கோம். ஸோ லாக் மாட் எக்ஸ் ஈக்குவல் டு டிடி வந்து கே கான்ஸ்டன்ட், டிடி வந்து இன்டெகிரேட் பண்ணா டி. ஸோ நம்ம டிஎக்ஸ்னா எக்ஸ் போடுவோம், அது மாதிரி டிடினா டி. ஸோ கேடி பிளஸ் இது லாக் இருக்குன்னா இது லாக் சின்னு வச்சுக்கலாம், லாக் சி மாடுலஸ் ஆஃப் சி. இந்த லாக் மாட் சி வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தா லாக் மாட் எக்ஸ் மைனஸ் லாக் மாட் சி ஈக்குவல் டு கேடி. ஸோ இது லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா லாக் ஏ பை பி ஈக்குவல் டு கேடி வரும். ஸோ லாக் எடுத்துக்கா ரெண்டு பக்கம் இ பவர் எடுத்தோம்னா இ லாக் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் பை சி ஈக்குவல் டு இ பவர் கேடி வரும். ஸோ சியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் வந்து நம்ம புக்ல இருக்காது, ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஸோ டைரக்டா வந்து இந்த திங் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் கேடி. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியலி அப்படின்னா வந்து டி ஈக்குவல் டு 0. அது நம்ம வந்து இனிஷியல் பாப்புலேஷன் நம்ம சம் எக்ஸ் நாட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே நம்ம இனிஷியல் டி 0 போட்டோம்னா இங்கே 0 போட்டால் கே இன்டூ 0னா 0 ஆயிரும். இ பவர் 0 வந்து 1, எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் நாட் போடணும். இனிஷியல் பாப்புலேஷன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு சி இன்டூ 1 சி. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் சி வந்து நம்ம எக்ஸ் நாட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக எக்ஸ் நாட் இன்டூ இ பவர் கேடி. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் 50 இயர்ஸ் வந்து இது டபுள் ஆயிடுதுன்னு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் வந்து ப்ரெசென்ட் பாப்புலேஷன் வந்து டபுள் ஆயிடுது இனிஷியலி விட. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x நாட், டி ஈக்குவல் டு 50. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாங்க. எக்ஸுக்கு பதிலாக 2x நாட் போடலாம், சிக்கு பதிலாக வந்து எக்ஸ் நாட் இங்கே இருக்கு. தென் இ பவர் கே இன்டூ டிக்கு பதிலாக வந்து 50. ஸோ இங்கே எக்ஸ் நாட் கேன்சல் ஆகிடும், டிவைட் பண்ணிங்கன்னா. ஸோ இ பவர் 50k ஈக்குவல் டு 2. ஸோ ரெண்டு பக்கம் லாக் எடுத்தீங்கன்னா 50k ஈக்குவல் டு லாக் 2 வரும். ஸோ கே மட்டும் வச்சுக்கலாம். 50 இங்கே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா லாக் 2/50, அதான் 1/50 இன்டூ லாக் 2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாப்புலேஷன் ட்ரிபிள் ஆகிறது எவ்வளவு இயர்ஸ் எடுத்துக்கோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம T1 பி த டைம் ஃபார் பாப்புலேஷன் டு பி ட்ரிபிள்னு எடுத்துக்கோம். ஸோ டி ஈக்குவல் டு T1, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x நாட், இனிஷியலை விட ட்ரிபிள். ஸோ 3x நாட். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து 3x நாட் போடணும், ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன்டூ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 3x நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இன்டூ இ பவர் கே இன்டூ டிக்கு பதிலாக நம்ம T1 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் நாட் கேன்சல் ஆயிரும். இ பவர் கே T1 ஈக்குவல் டு 3 வந்துடும். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் லாக் எடுக்கலாம். ஸோ கே T1 ஈக்குவல் டு லாக் 3 வரும். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு கே டிவைட் ஆயிடும் 1/k இன்டூ லாக் 3 வந்துடும். ஸோ கே வேல்யூ வந்து அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண வேண்டியது 1/k தான்.